சீரியல் ரசிகர்களை அன்போடு வரவேற்கிறோம். சிங்கப்பெண்ணை ஆனந்தி வாழ்க்கையில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிங்கப்பெண்ணை ஆனந்தி அன்புவோட காதல் இப்போது அநியாயமாக முறிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் மனசு கலங்க தான் செய்யுது. இருந்தாலும் ஆனந்திக்கு வேறு வழியே கிடையாதுங்க. நம்ம ஆனந்தி மகேஷ் கூட தான் சேர்ந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு காலத்தின் கட்டாயம் விதியின் விளையாட்டுங்கிற மாதிரி இப்போது ஆனந்தி மகேஷ் கூட தான் சேர்ந்து ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்துட்டாங்க. இதனால் ஆனந்தி தன்னுடைய கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தான் அப்படிங்கிற உண்மை தெரியாமல் இந்த பாவத்தை செஞ்சவன் எவன், அவனை சும்மா விடமாட்டான்னு சொல்லி இப்போ பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அன்பு கூட தான் சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அன்பு கூட சந்தோஷமாக வாழணும், அவர் கூட 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி அந்த ஆசை பாதியிலே அருந்து போச்சு. இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த படுபாவியை கண்டுபிடிச்சி அவனை தண்டிக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி இப்போ ஆனந்தி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடாத கொடுமை நம்ம ஆனந்திக்கு நடந்திருக்கு. அதாவது ஆனந்தி மனசார தெரிஞ்சு இந்த தப்பை பண்ணலை. ஆனந்திக்கு தெரியாமலேயே ஒரு பெண்ணோட சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கிட்டு இப்போ ஆனந்தி இதுபோல் ஒரு பாவத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது மித்ரா பண்ண சூழ்ச்சி வலையில் ஆனந்தி இப்போது தவிக்கிறாங்க. இதனால் மித்ராவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஆனந்தி வாழ்க்கையை இப்படி நம்ம படுகொலியில் தள்ளிட்டோமே, நம்ம என்னதான் ஆனந்தி பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கங்கானை கட்டிக்கிட்டு அலைஞ்சிருந்தாலும் ஆனந்திக்கு இப்படி ஒரு கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டோமே. ஆனால் இந்த கர்ப்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மகேஷ் கூட நாமளே ஆனந்தி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் கூட நம்ம மித்ராவுக்கு கிடையாது. மித்ராவை பொறுத்த வரைக்கும் அவள் சந்தோஷமாக இருக்கணும், அவள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மகேஷ் கூட சேர்ந்து வாழணும். ஆனந்தி நம்ம மகேஷ் மூலமாக கலங்கப்பட்டு நின்னாலும் அவள் எப்படியே போகட்டும், எக்கேட கெட்டு போகட்டும்னு சொல்லி மித்ரா சுயநலமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே மித்ரா மேலே எல்லாருக்கும் பயங்கர கோபம் வருது. இப்போ ரசிகர்கள் எல்லாருமே எந்த மனநிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா, ஆனந்தி மகேஷ் கூட சேர்ந்தே ஆகணும், கண்டிப்பாக மித்ராவுக்கு மகேஷ் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி மித்ரா கண்டிப்பாக அரவிந்தனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு சின்ன பின்னமாகணும், அப்போ தான் ஒரு பெண்ணோட வழி என்னன்னு தெரியும்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆனந்தி மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிற்கிது, அன்போட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிற்கிது அப்படிங்கிறதையும் பார்க்கப்படுது. அதாவது அன்பு ஆனந்தி 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அன்பு இதை தாங்கிக்க மாட்டார், பயங்கரமாக அப்செட் ஆகுவார். என்னடா நம்ம வாழ்க்கையை நம்ம விட்டு போச்சேன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம மகேஷ் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாரோ அதே அளவுக்கு தான் நம்ம அன்பு வேதனைப்படுவார். ஆனால் ஆனந்திக்கு இது போல ஒரு விஷயம் இருக்குது. ஆனந்தி மகேஷ் மூலமாக கர்ப்பமாயிருக்காங்க. அதனால் ஆனந்தி கண்டிப்பாக மகேஷ் கூட தான் சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அன்பு மெச்சூரிட்டியாக திங்க் பண்ணாலும் திங்க் பண்ணுவார். ஏன்னா அன்பு அதுபோல் ஆளு தான். ஏற்கனவே மகேஷ்காகவே தன்னுடைய காதலை தியாகம் பண்ண ஆரம்பித்தார் நம்ம அன்பு. ஆக மொத்தத்தில் இப்போது அன்புக்கு ஒன்றும் இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்லி நல்லாவே தெரிய வருது. ஏன்னா அன்பு மனசளவில் அதை பக்குவமாக ஏற்றுக்குவார். ஆனால் நம்ம மகேஷ் ஆனந்தி 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் ஆனந்திக்கு பிடிச்சமான வாழ்க்கை, அவள் நினைச்ச வாழ்க்கை அவளுக்கு கை கூடலையே அப்படிங்கிறது தான் இப்போது ரசிகர்கள் எல்லாருமே மனசளவில் கேள்வி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஆனந்தியை காலப்போக்கில் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்க ஆல்ரெடி ஏற்றுக்குவாங்க. ஏன்னா நம்ம மகேஷ் இது போல் தப்பு பண்ணிட்டாரு, அவர் மூலமாக நம்ம வயிற்றுல கரு வளருதுன்னு சொல்லி ஆனந்திக்கு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக ஆனந்தி காலத்தின் போக்கில் வாழ்ந்து தான் ஆகணும். என்ன பண்ணுறது அப்படிங்கிற ரீதியில் கண்டிப்பாக நம்ம ஆனந்தியும் மனசை மாற்றிக்கிட்டு மகேஷ் கூட வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த விஷயம் சுமூகமாக முடியறதுக்குள்ள ஆனந்தி வாழ்க்கையிலும் சரி, அன்போட வாழ்க்கையிலும் சரி, மகேஷ் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்போம். குறிப்பாக ஆனந்தி வாழ்க்கையில் சூறாவளியே வந்தாலும் வரும். ஏன்னா ஆனந்தி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் காட்டு தீ போல பரவ ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக ஆனந்தியோட சொந்த கிராமத்தில், அதாவது செவரக்கோட்டையில் பயங்கரமாக அந்த குடும்பத்துக்கு அசிங்கமும் அவமானமும் சேரும். ஏன்னா இப்போ ஆனந்தியோட அக்கா கல்யாணம் நடக்கிறது, அந்த கல்யாணத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆனந்தி இப்போ இந்த உண்மையை மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. இல்லைனா ஆனந்தி கண்டிப்பாக இதை ஊதி பெருசாக்கி இதுக்கு யார் காரணம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க தைரியமாக களத்தில் இறங்குவாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு இது நம்ம தீவிரமாக எடுத்துக்கிட்டு செயல்பட்டோம்னா இதன் மூலமா இந்த விஷயம் லீக் ஆகிட்டு நம்ம அக்காவோட வாழ்க்கை பாதிக்குமேன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ ஆனந்தி அடக்கி வாசிக்கிறாங்க. இப்போதைக்கு சிங்கப்பெண்ணை ஆனந்தி வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஆனந்தி மனசுல ஏதோ ஒரு மிகப்பெரிய துயரத்தை போட்டு அழுத்தி வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அன்பு ஒரு பிளான் பண்ணாரு. அதாவது நம்ம சௌந்தர்யாவை ஆனந்தி கூட தங்க வச்சு அவளை மூலமா ஏதோ விஷயம் தெரிய வருதான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆனந்தி வாயிலிருந்து அந்த உண்மையை வர வைக்க முடியலையே, அவள் சரியான கல்லூரி மங்கையா இருக்கா, எனக்கு அவள் காதலியா இருந்தாலும் ஒரு சில பிடிவாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு கடுப்பு ஏற்றுதுன்னு சொல்லி சௌந்தர்யா கிட்ட சொல்லி இப்போ சௌந்தர்யா ஒரு சில உண்மையை ஆனந்தி கிட்ட கறந்துக்கிட்டாங்க. அதாவது ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சௌந்தர்யா தெரிஞ்சுக்கிட்டு சௌந்தர்யா தலையில் இடி விழுந்த
விழுந்த மாதிரி அப்படியே உறைஞ்சி போய் நின்னான். இதை வந்து கண்டிப்பாக அன்பு அண்ணங்கிட்ட சொல்லணும். ஏன்னா ஆனந்தி வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கா. இந்த சிக்கலை சுமூகமாக கொண்டு போகணும்னா அது கண்டிப்பாக அன்புவால் தான் முடியும்னு சொல்லி நம்ம சௌந்தர்யா ஆழமாக நம்புகிறாங்க. அதனால் வந்து சௌந்தர்யா வந்து ஆனந்திக்கு தெரியாமலேயே நம்ம அன்புவை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆனந்தி இப்போ பயங்கரமாக துடிக்கிறாங்க. சௌந்தர்யா ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அன்புகிட்ட சொல்ல பார்க்குறா. அது என்னன்னு சொல்லி தெரியணும். கண்டிப்பாக நம்ம விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அவளை தடுத்து நிறுத்தணும். அன்புக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் எந்த அளவுக்கு மெனக்கடுறேன். ஆனால் சௌந்தர்யா ஒரே நாளில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அன்புகிட்ட சொன்னால் அதுக்கப்புறம் அன்பு லைஃப் என்ன ஆகிறது, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகிறதுன்னு சொல்லி பயத்தில் சௌந்தர்யாவை அன்புகிட்ட சொல்லாமல் தடுக்க பார்க்குறாங்க நம்ம ஆனந்தி. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சௌந்தர்யா பயங்கரமாக ஆனந்திக்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனந்தி எவ்வளோ பெரிய பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படி தவிக்கிற, உனக்கு இது என்னடி தலையெழுத்தா, எவன்டி இந்த பாவத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ஆனந்திக்காக அழுகிறத பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே சௌந்தர்யா எந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனந்திக்காகவே இந்த இடத்துல நான் நிற்கணும். இங்கே பாரு ஆனந்தி, நீ இப்படியே மூடி மறைச்சிட்டு இருக்காத. இது வந்து அன்புவால தவிர வேற யாராலையுமே சால்வ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அன்புகிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து ஆனந்தி கிட்ட அழுகிறத பார்த்தீங்கன்னா ஆனந்தியும் இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை சௌந்தர்யா, இப்போதைக்கு இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்க வேணாம், அன்புக்கும் தெரிய வேணாம். என் அக்கா கல்யாணம் முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நானே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேங்கிற மாதிரி ஆனந்தி தீர்க்கமாக சொல்கிறத பார்த்து சௌந்தர்யா மிரண்டு போகிறாங்க. ஏன்னா அக்காவோட கல்யாணம் தான் இப்போதைக்கு எனக்கு எய்ம், அவங்க வாழ்க்கை தான் உலகம்னு சொல்லி ஆனந்தி நம்பிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஆனந்தி தற்கொலை பண்ணிக்க போவாளோ அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா மிரண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை அன்புகிட்ட சொன்னால் அன்பு அது பக்குவமாக கையாளுவார். எப்படியும் இந்த விஷயத்தில் அன்பு தலையீடு இல்லாமல் ஆனந்தியால் யார் அதை பண்ணான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அன்புகிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சௌந்தர்யாவும் ஆனந்தி கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இப்படி ஆனந்தி சௌந்தர்யா ரெண்டு பேருக்கும் மாறி மாறி கான்ட்ரவர்சி ஆகிருக்கும் பொழுது இந்த டைமில் திடீர்னு அங்கே வந்து நம்ம அன்பு இன்வால்வ் ஆகிறாரு. ஐயோ அன்பு வந்துட்டாரே, நம்ம பேசுனதெல்லாம் அன்பு கேட்டிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஆனந்தியும் சௌந்தர்யாவும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை அன்பு காதால கேட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அப்போ தான் மொட்டை மாடிக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக அன்பு அங்கே வந்து ஆனந்திக்கிட்டையும் சௌந்தர்யாகிட்டையும் கேட்பாரு, மரியாதை உண்மையை சொல்லுங்கள், என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்னை பார்த்த உடனே எதுக்கு ஆஃப் ஆனீங்க அப்படின்னு சொல்லி அன்பு கேட்கும் பொழுது ஒருவேளை சௌந்தர்யா இந்த இடத்துல அன்புக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கர்ப்பம் விஷயத்தை மூடி மறைக்கிற விஷயத்தை எத்தனை நாளைக்கு கொண்டு போவீங்க, சீக்கிரம் அன்புக்கிட்டையாவது இல்லை வேற யார்ட்டும் லீக் பண்ணி இதுக்கு யார் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த கர்ப்பத்துக்கு காரணமாக இருக்கிற மகேஷை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இப்போ ரசிகர்கள்லாம் வந்துட்டாங்க. இதுக்கு மத்தியில் மகேஷுக்கு வந்து அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதாவது மித்ரா தான் உனக்கு ஏற்ற பொண்ணுங்கிற மாதிரி மகேஷ்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது பார்க்குறாங்க. நம்ம மகேஷும் டைம் கேட்டிருக்காரு. இங்கே பாருமா, மித்ரா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தா, அவளை நான் வந்து இது போல் ஒரு ஆங்கிளில் பார்த்தது கிடையாது, அவள் என் வாழ்க்கை துணையாக வரணும்னு சொல்லி நான் நினச்சது கிடையாது, ஆக மொத்தத்தில் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மகேஷோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மகேஷோட அம்மா மட்டும் கிடையாது, மித்ரா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. இத்தனை நாளாக மகேஷ் வந்து எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது என்னை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டிருக்காருல்ல, அதுவே எனக்கு முதல் சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி மித்ராவும் ரொம்ப ஹாப்பியாக சுற்றிக்கிட்டு இருக்கா. அதனால் வந்து மித்ரா வந்து இப்போது நம்ம மகேஷ் கூடயே வந்து பார்க்கணும், அவருக்கு ட்ரீட் தரணும், அவருக்கு வந்து எதுவும் வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கனவு கோட்டை கட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம மித்ரா வந்து இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல மகேஷ் மனசில் ஆனந்தி இன்னும் மறக்கலை அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இப்போது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அன்பு காதலிக்கிற பொண்ணு நம்ம ஆனந்தி. அப்படி இருக்கும் பொழுது ஆனந்தி கிட்ட மேலும் மேலும் நம்ம போய் நம்ம காதலை சொல்லி ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டீசெண்டாக இப்போ மகேஷ் ஒதுங்கி நிற்கிறாரு. ஆனால் காலத்தின் கட்டாயத்தில் மகேஷ் கூடவே ஆனந்தி சேர்த்து வைக்கிற மாதிரி இந்த கர்ப்ப விஷயம் அமைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா கண்டிப்பாக ஆனந்தி வாயிலிருந்தோ இல்லை சௌந்தர்யா வாயிலிருந்தோ ஆனந்தி கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற உண்மையை அன்பு தெரிஞ்சுக்குவார். அதுக்கப்புறம் அன்பு பயங்கரமாக அழுது துடிப்பார், ஆனந்தியும் அழுது துடிப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது ஆனந்தி, நீ வந்து கண்டிப்பாக இந்த கர்ப்பத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அன்பு ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறம் இந்த கர்ப்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மகேஷை தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதாவது ஆனந்தி டவுட் படுற அந்த ரிசார்ட்டுக்கு போயிட்டு என்கொயரி பண்ணுறது, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்குறது, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கும் பொழுது இதுக்கு பின்னாடி வில்லித்தனமாக நம்ம மித்ரா பார்த்த வேலை தான் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரூவ் பண்ணுறது, அப்புறமா மிக முக்கியமாக ஆனந்தி வயிற்றில் வளர குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பா அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்ட சொல்லி தெரிய வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு மிக நீண்ட ப்ராசஸே இருக்குது. அதை எப்படி வந்து அன்பு ஆனந்தி கடந்து போக போகிறாங்க, அதுக்கு மத்தியில் ஆனந்தி வயிறு பெருசாகிட்டு வந்தால் இவ கர்ப்பமாக இருக்குங்கிற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை எப்படி ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஆனந்தி இந்த அசிங்கத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அன்பு
அன்பு மகேஷை கண்டுபிடிச்சி மகேஷும் நீ தான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்பு ஒரு முடிவுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி தான் இப்போ கதைத்தளம் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆனந்தி ஆரம்பத்தில் நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மட்டுமே மனசளவில் புழுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் காயத்ரி ரெஜினா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஆனந்தி கூட சப்போர்ட் நிற்கிறாங்க. இப்போ நம்ம சௌந்தர்யாவும் ஆனந்தியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ தெரிஞ்சு தப்பு பண்ணலடி, நீ ஏன்டி மனசுக்குள்ள உட்காந்து புழுங்கிட்டு இருக்கணும், இந்த உண்மையை வெளியே கொண்டு வரணுடி அப்படின்னு சொல்லி இப்போ சௌந்தர்யாவும் ஆனந்திக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே அன்புவும் ஆனந்தியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஆனந்திக்கு சாதகமாக செயல்பட்டு ஆனந்திக்கு உண்டான அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவாருன்னு சொல்லி யாரும் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. கூடிய சீக்கிரமே இந்த விஷயத்தை ஆனந்தியாவது இல்லை சௌந்தர்யாவது அன்புகிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிக முக்கியமாக இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சிங்கப்பெண்ணை ஆனந்தி வாழ்க்கையில் என்னென்ன சம்பவம் நடக்கிறது, என்னென்ன சம்பவம் நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோடில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீரியல் ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு பிடித்தமான தமிழ் சீரியல்களில் வருகின்ற உடனடி அப்டேட்டட் நியூஸ்கள் உடனுக்குடன் வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.